مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்க்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ரவுஃபுர் ரஹீம் நூரே முஜஸ்ஸம் ஷாஹே பனி ஆதம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நம்முடைய உயிரும் மேலான பெருமைக்குரிய பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் மேலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுவலகம் பிஷாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் முஹ்லிஸீன்கள் முத்தகீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் சொரிந்தருவானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம் சிநேகிதர்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி அதற்குரிய முன் தயாரிப்பாக நாங்கள் அந்த விடயத்தை செய்யும் பொழுது அந்த விடயத்தை விளங்கி நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய பரிபூர்ண பலாபலனை அடைந்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நாம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் உரையாற்றிய உலமாக்கள் நிறைய விடயங்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உம்ரா செய்வதுடைய நோக்கம், உம்ரா செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், இவைகளெல்லாம் விலாவாரிகள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே கூறும் பொழுது அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள், பரிபூர்ணமாக நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ எவ்வாறு பரிபூர்ணமாக நிலைநாட்டுவது என்று சொன்னால் அவனுடைய விதிமுறைகளை நாம் அறிந்து அதன் பிரகாரம் நாம் செய்தோம் என்று சொன்னால் அவைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அதற்குரிய பரிபூர்ணமான நன்மையை நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாகவும் அமைகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மக்காவுக்கு செல்கிறோம். தலைவர் கூறியது போல, அதுக்கு பின்னால் பேசிய ஆலிம் உலமாக்கள் சொன்னது போல, வஅذِّم فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். யார் யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றார்களோ அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நசீபை பாக்கியத்தை பெற்ற நாம் மக்காவுக்கு செல்கின்றோம், உம்ராவை செய்கின்றோம், ஹஜ்ஜை செய்கின்றோம் என்று மாத்திரம் நாம் நிறுத்திவிடக்கூடாது. அதனுடைய புனிதத்துவங்கள் என்ன? ஒரு மனிதன் ஒரு பொருளுடைய ஒரு தராதரத்தை, அதனுடைய புனிதத்துவத்தை அவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அதை அவன் மதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே, உலகத்துக்கு அவர்கள் உதிப்பதற்கு முன்னாலே, இல்லை தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே அவர்கள் கருத்தரிப்பதற்கு முன்னாலேயே இந்த கஅபா ஆலயம் உலகத்திலே இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஒரு 1000 வருடத்துக்கு முன்னால் உள்ளவர்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே கருவுற்றிருக்கின்றார்கள், உலகத்திலே பிறக்கவில்லை. இந்த கஅபா ஆலயத்தை ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும், இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு யமன் நாட்டிலே சன்ஆ என்று சொல்லக்கூடிய யமனுடைய தலைநகரத்திலே இருந்து ஆபிரஹா மன்னன் படையெடுக்குகின்றான். 50க்கும் அதிகமான யானைகளை தயார் செய்து
ஒரு மாபெரும் படையை தயாரித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அழிப்பதற்காக வேண்டி அவன் முனைகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதி பிபக்கா. அல்லாஹ் மக்காவுல தான் வச்சிருக்கிறான் அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம். ஏன் அல்லாஹ் மக்கால வைத்தான் என்பார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எத்தனையோ நபிமார்கள் மிஸ்ரிலே பிறந்தார்கள், எத்தனையோ நபிமார்கள் பலஸ்தீனிலே பிறந்தார்கள், எத்தனையோ நபிமார்கள் அரபு நாடுகளிலே பிறந்தார்கள். ஏன் அல்லாஹ் மக்காவை தேர்வு செய்தான்? காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மக்காவை தேர்வு செய்தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த கஅபா ஆலயம் இடிக்கப்பட வேண்டும் என்று நோக்கத்தோடு இவ்வாறு ஒரு மாபெரும் யானைப்படையை தயார் செய்து கொண்டு யமன் நாட்டுடைய தலைநகரில் சன்னா என்ற இடத்திலே இருந்து விலக்கிளம்பி வருகிறார்கள் யானைப்படை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவை வந்து அடைந்து விட்டார்கள். முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இன்று ஹஜ்ஜாஜிகள் நாம் ஹஜ்ஜுக்கு சென்றோம் என்று சொன்னால் மினா அரஃபாவிலே நாம் தரித்து விட்டு அன்றைய இரவை முஸ்தலிஃபாவிலே நாங்கள் இராத்தரிக்க வேண்டும், கற்களை புரக்கிக் கொள்வதற்காக வேண்டி. அந்த முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அன்று வந்த யானைப்படை யமன்ல இருந்து மக்கா வருகின்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த யானைகள் முஸ்தலிஃபா என்ற இடத்திலே மண்டியிடுகின்றது. இதற்கு மேலால் நம்மால் நகரவும் முடியாது. யானைகள் அவ்வாறு அந்த மாபெரும் யானைப்படை முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவ்வாறு மண்டியிட்டுக் கொள்கின்றது. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் இறங்கிய இடம், அல்லாஹ்வுடைய ஹக் நிலைநாட்டப்பட்ட இடம், இதை அழிப்பதற்கு முனைகின்றார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படையர்களுக்கு என்ன நடந்து என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்கின்றான். கங்கணம் கட்டுகின்றார்கள், மாபெரும் ஒரு படையை தயாரிக்கின்றார்கள், அங்கே இருந்து படையெடுத்து வருகின்றார்கள். முஸ்தலிஃபாவுடைய மக்காவுக்கு அண்மித்தடத்திலே 2-3 கிலோமீட்டருக்கு முன்னால அவ்வாறு யானைகள் மண்டியிட்டு கொண்டது. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மாபெரும் அந்த பட்டாளத்தை, மாபெரும் இறைவனுடைய விசாலமான படைப்பான யானைகளை ஃபஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பறவைகளின் மூலமாக, சிற்றுக்குருவியுடைய அளவு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட ஒரு படைகோலத்திலே மிகவும் சின்னதான இவ்வாறான ஒரு படைப்பை கொண்டு அல்லாஹ் அந்த யானைப்படையை அழைக்குகின்றான். எவ்வாறு அழைக்குகின்றான் சொன்னார், தர்மீஹிம் பிஹ்ஜாரத்தின். அல்லாஹ் எவ்வாறு சொல்கின்றான் சொன்னால், அந்த குருவிகள் அந்த சிற்று குருவியை போன்று அந்த சின்னதாக இருந்த அந்த பறவைகளுடைய 2 காலையும் 2 கல்களையும் கற்களையும் தன்னுடைய சொண்டிலே ஒரு கல்லையும் ஏந்தி வந்து, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சிற்றுக்குருவி என்பது எந்த அளவு? யானையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஈக்கள் போன்றவைகள் அல்ல. இந்த அளவிலே இந்த அளவு மிகவும் சிறியதாக படையெடுத்த அந்த படைப்பிலே இருக்கக்கூடிய சிறு குருவிகளை கொண்டு அல்லாஹ் அந்த யானை படையை அளிக்குகின்றான். அந்த பறவைகள் அவ்வாறு கல்லுகளை சுமந்து வந்து அந்த யானை படையின் மீது அவ்வாறு அந்த கல்லை வீசுகின்றது. வந்த மக்கள்கள் அவ்வாறு உறுப்புக்கள் கலட்டப்பட்டு, உறுப்புக்கள் சிதறி அடிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த யானை படை எதற்காக முனைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய காபா ஆலயத்தை அழிப்பதற்கு. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு உதிப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் நிகழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மாபெரும் சின்னம், அல்லாஹ்வுடைய மாபெரும் சின்னத்தை அல்லாஹ் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை தானாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் யாரிடத்திலையும் கொடுக்கல. எனவே அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட ஆலயம் கஅபா ஆலயம். அந்த கஅபா ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம்
நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் நாம் எந்த அளவு ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல ஆயிரம் நியமத்துக்களை செய்திருக்கலாம். அல்லாஹ் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஷதாவும் ஒரு மனிதன் ஒரு மூச்சை எவ்வாறு உள்வாங்கி வெளியே எடுகின்றான், அல்லாஹ்வுடைய மாபெரும் நியமத்து. ஒரு நொடி பொழுது மூச்சு எடுக்க முடியாமல் நின்று விட்டது என்று சொன்னால் ஹார்ட் அட்டாக். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்லுகின்றோம், திடீரென மூத்தாய் போயிட்டார். என்னது? ஹார்ட் அட்டாக். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை சிந்தித்து பார்க்கணும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷதாவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அல்லாஹ்வுடைய நியமத்திலே இவ்வாறு மூழ்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தனை ஆயிரம் நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் கொட்டி வழிகின்ற இடம் அந்த காபா ஆலயம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால் சொன்ன ஹஜ்ரத் பேசுறது போல பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த வானத்துக்கு மேலால் இருக்குகின்றது, காபாவுக்கு நேராக இருக்குகின்றது. ஆயிரக்கணக்கான மலாய்க்காமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதற்கு கீழாக தவாப் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த காபா ஆலயம் என்று சொல்கின்றது, காபத்துல்லா என்று சொல்கின்ற அந்த ஆலயம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேராக இருக்குகின்றது என்பதையும் நமக்கு பெரியோர்கள் வழங்கப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் காபாவை தவாப் செய்யும் பொழுது தான் அல்லாஹ்வுடைய அரிசை தவாப் செய்கின்றேன் என்ற நியத்துடன் அவன் தவாப் செய்ய வேண்டும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எனவே பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று இதனுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு போவது என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லோரும் தூக்கமும் வந்துவிட்டது, காலையில் தொழிலுக்கும் போக வேண்டும் என்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ குறிப்பிட்ட சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்பார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே இப்பேற்பட்ட பாக்கியங்களை பெற்ற நாங்கள் இதற்கு முன்னால் பேச ஹஜ்ரத் சொன்னது போல 3 இடங்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்குகின்றது. அல்லாஹ்வுடைய நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குகின்றது. அதில் முதலாவது தான் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக வேண்டி, காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி அவன் வெளியேறி செல்லுகின்றானோ, அவன் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவனுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்குகின்றது. அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்ட பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த பயணத்தை நாமும் எந்த முறையிலே அந்த பயணத்துடைய ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த விதத்திலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிரயாணி, அந்த பிரயாணி அவன் அல்லாஹ்விடத்திலே ஏதேனும் கையேந்து கேட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் எந்தவித திரையும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே நாம் பிரயாணம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே பல மணி நேரங்கள் நாங்கள் அந்த வாகனத்துக் கொண்டிருப்போம். அந்த சந்தர்ப்பங்கள் எங்கள் நேரங்களை வீணடித்து விடாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான விதத்திலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். 4 சகோதரர்கள் சேர்ந்து சொல்லலாம், மிக நீண்ட பிரயாணம், நம்ம கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு போகலாமே, இன்னும் எல்லாரும் அப்படி உட்கார்ந்துட்டு போறாங்க என்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வெறுமனே ஒரு ட்ரிப்பாக நாம் போகவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தரிசனத்தை நாம் அடைவதற்காக செல்கின்றோம். எனவே அந்த நீயத்துடன், இஹ்லாஸான நீயத்துடன், நல்ல அமல்களுடன் நம்முடைய அந்த பிரயாணத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்ரா செய்வதற்கான சிறப்புகளை சொல்லிட்டாங்க. இந்த உம்ரா எவ்வாறு செய்யப்பட வேண்டும், நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்ராவுடைய அர்க்கான்களை சொல்லும் பொழுது அதனுடைய அர்க்கான்கள், தொழுகைக்கு ஃபர்துகள் இருக்குகின்றது. அதே போன்று உம்ராவுக்கும் ஃபர்துகளை சொல்கின்றார்கள். 3 ஃபர்து இருக்குகின்றது. அதில் 1வது என்னன்னு சொன்னால் நியத்து வைக்குகின்றது. நியத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் இந்த உம்ராவை நிறைவேற்றுகின்றேன் என்று அவன் உள்ளத்திலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனைய அமல்களுக்கு உள்ளத்தினால் மாத்திரம் நியத்து வைத்தால் போதும் என்று இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், உம்ரா செய்யக்கூடிய மனிதன் அந்த உம்ராவுடைய வார்த்தையை தன்னுடைய வாயினால் மொழிந்து நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. அல்லாஹும்ம லப்பைக உம்ரா என்று செய்யணும். அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இதோ நீ அழைத்து விட்டாய், அல்லாஹ்வுடைய அழைப்பு யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்கள் தான் செல்கின்றார்கள். இதோ நான் பதிலளித்து விட்டேன், உம்ரா செய்வதற்காக நான் வந்து விட்டேன், இதோ வந்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹும்ம லப்பைக உம்ரா என்ற நியத்தை அவர்கள் தன்னுடைய வாயினால் மொழிந்து அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக தவாஃப் செய்கின்றது. அந்த காபத்துல்லாவை 7 விடுத்தம் சுத்தி அவ்வாறு தவாஃப் செய்கின்றது. இது அர்க்கானாக இருந்து ஃபர்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக சை செய்கின்றது.
சஃபா வல் மர்வா, சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியிலே சை செய்கின்றது. இது வாஜிபாத்துக்கள், இது அன்பான சகோதரர் ஃபர்துகள். எந்த ஒரு மனிதன் இதில் ஒன்றை தவறிவிட்டார்னு சொன்னால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த 3 அர்க்கான்களையும் நாம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக உம்ராவுடைய வாஜிபாத்துகளை சொல்கின்றார்கள். உம்ராவுடைய வாஜிபன்னு சொன்னால், ஃபர்துன்னு சொன்னால் விடுபட்டால் அந்த அமலே அவ்வாறு என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது ஆரம்பத்திலிருந்து திருப்பி செய்ய வேண்டும். ஆனால் வாஜிபாத் 2. அதில் என்ன சொன்னால், அல் இஹ்ராம் பி மீகாத், மீகாத்தில் இஹ்ராம் கட்டுறது. நம்ம இங்கிருந்து போகிறோம், தாயிஃப்ல செஞ்சிருப்பாங்க, எஹராத்துடைய இடம் மீகாத் வந்துருச்சு, அங்கே போயிட்டு என்ன செய்யுங்க, எஹராம் கட்டுங்கன்னு சொல்லி தருவாங்க. அப்போ அந்த இடத்துல போய் என்ன செய்யணும், நாங்கள் எஹராம் கட்டணும். அந்த மீகாத்த அந்த இடத்துல போய் எஹராம் கட்டுறது, நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லையிலே நாம் எஹராம் கட்டுகின்றது வாஜிபாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அந்த எல்லையை தாண்டி விட்டு நாம் போய் எஹராம் கட்டினோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி தம்மு கொடுப்பது, ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்க நிலைமை வருகின்றது. எனவே உம்ராவுடைய வாஜிபாத்துக்களே 2வதாக அந்த எல்லையிலே நாங்கள் இஹ்ராத்தை கட்டிக்கொள்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்ரா செய்து முடித்ததன் பின்னால தன்னுடைய தலைமுடிகளை களைந்து கொள்வது அல்லது கத்தரித்துக் கொள்வது. நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்னால் பேசின உலமாக்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உம்ரா செய்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், முழுக்க முழுக்க யாரை ஞாபகப்படுத்துகின்றோம், யாருடைய செயல்பாடு? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஹாஜரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய சட்டங்களை, வேதங்களை கூட அல்லாஹ் மாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தை கொடுத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்தது, தௌராத்துடைய சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. யாருக்கும் சொல்ல முடியாது நான் தௌராத்தை பின்பற்றுகின்றேன். அதே போன்று ஏனைய சட்டங்கள் மாற்றப்பட்டாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு பல 1000 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வை அல்லாஹ் இன்று வரைக்கும் இல்லை, நாளை கியாமம் வரைக்கும் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சஃபா மர்வா மத்தியிலே நாங்கள் சஹி செய்கின்றது உம்ராவுடைய அர்கான், ஹஜ்ஜுடைய அர்கானாக இருக்கின்றது, ஃபர்தாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அதை தவறிவிட்டார் என்று சொன்னால், செய்யவில்லை என்று சொன்னால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாருடைய செயல்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நபி அல்ல, ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த ஒரு இறைநேசருடைய செயலை அல்லாஹ் கியாம நாள் பரிகந்தம் மக்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு இபாதத்தாக, ஒரு கடமையாக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவருடைய செயல்பாட்டை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்பேற்பட்ட அந்த குடும்பம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல விதத்திலே சோதிக்கின்றான். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு, அல்லாஹ் கேட்கின்றான் குர்ஆனிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் எந்த அளவுல சோதிச்சேன்? ஏன் நபிமார் அல்லாஹ் சோதிச்சான்? பொறுமையாக இருக்கிறாங்களா? ஏகத்துவத்தை எடுத்து உரைப்பதற்காக சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல விதத்திலே சோதிக்கப்பட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம். பிள்ளை பாக்கியம் எல்லாம் இருந்தார்கள், ரொம்ப வயசுக்கு போயிட்டாங்க, பிள்ளை கிடைக்கல. அல்லாஹ் கேட்குறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான பிள்ளையை தா கேட்குறாங்க. அல்லாஹ் வயோதிபத்தில் ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுக்குறான். கொடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. ரொம்ப நாளைக்கு பின்னால பிள்ளை செல்வத்துக்காக வேண்டி ஏங்கி ஏங்கி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிமே உன்னுடைய பிள்ளையை நீ அறுக்க வேண்டும். சாதாரண விடயமான் பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெத்த பிள்ளையை தன்னுடைய கையினால் அறுப்பது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் தயங்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்று முழுதாக அவர்கள் தலை சாய்த்தார்கள். மனைவிடத்திலே போய் சொல்கின்றார்கள், ஹாஜரா அம்மையார் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ அதை நீங்க செய்யுங்க. மனைவி, கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறை தூதர். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் செல்லமாக
துள்ளி குதித்து ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என் அருமை செல்ல மகனே, உங்களை அறுத்து பலியிடுவதை நான் மனாவிலே கண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? قال يا أبت افعل ما تؤمر. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொண்டு அல்லாஹ் உங்களை ஏவிருக்கின்றானோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். என்னிடத்தில் இருந்து எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. பச்சிலம் பாலகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்ற பதில் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கரத்தை கொண்டு அறுக்கப்படுகிறார்கள். அறுப்பதற்கு முன்னால் மகன் சொல்கின்றான், என் அருமை தந்தையே, இறைவனுடைய கட்டளையை ஏற்று நீங்கள் என்னை அறுக்க முயல்கின்றீர்கள், முனைகிறீர்கள், என்னுடைய முகத்தை நீங்கள் மூடிவிடுங்கள். ஏனென்று சொன்னால், என்னுடைய முகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனது பச்சிலம் இந்த முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், என் மீது இரக்கம் வந்து இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுவீர்கள். எனவே என் அருமை தந்தையே, எனது முகத்தை மூடிவிட்டு நீங்கள் எனது களத்தை அருங்கள் என்று தனது தந்தைக்கு முற்றுமுழுதாக அடிப்பட்ட ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்று முழுதாக தலை சாய்த்த நபிமார்களுடைய சரித்திரத்தை படைப்பதற்கு நாம் செல்கின்றோம். சஃபா மர்வா மத்தியிலே நாங்கள் தொங்கோட்டம் ஓடும் பொழுது வெறுமனே நாம் தொங்கோட்டம் ஓடுகிறோம் என்ற நினைப்புக்கு இருக்கக்கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய செயல் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்ராவை முடித்துவிட்டு நாம் தலையை சிதைப்பது என்று சொன்னால், முடியை இறப்பது என்று சொன்னால், எடுத்து விடுவது என்று சொன்னால் சிந்திக்கின்றோம். அவர்கள் இறைவனுக்கு எந்த அளவு அவர்கள் செயல்பட்டார்கள், அடிபணிந்தார்கள். நாம் இறைவனுக்காக வேண்டி இதை கூட நமக்கு செய்ய முடியாத அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த தியாகத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே ஒரு மனிதன் தலையை சிரைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு முடிக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு முடிக்கும் அவனுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்று சொன்னால், தலையுடைய முடிய அளவு யாருக்கும் தெரியாது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த அளவு நன்மைகள் தரக்கூடிய அந்த நன்மையை நாங்கள் கொள்ளையடித்துக் கொள்வதற்கு தயங்கக்கூடாது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாம் தலையை சிதைத்துக் கொள்வது அல்லது குறைத்துக் கொள்வது என்பது உம்ராவுடைய வாஜிபாத்துக்கள் இருக்கின்றது. ஒரு மனிதன் தான் தலையை சிதைக்கவும் இல்லை அல்லது குறைத்துக் கொள்ளவும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு அவ்வாறு ஒரு ஃபிதியா கொடுப்பது அவருக்கு கடமையாகின்றது. எனவே பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உம்ராவுடைய சுன்னத்துக்கள் என்று சில விடயங்களை சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதன் உம்ராவுக்கு செல்வதற்கு தயாராகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே சில சுன்னத்துக்களை செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய நிகங்களை களைந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய மறைவான இடத்து முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை செய்து கொண்டு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வது, நல்ல விதத்திலே நாம் எவ்வளவு நம்முடைய மேனியிலே இருக்கின்ற நஜீஸ்கள் எல்லாம் அழுக்குகள் எல்லாம் நீங்குகின்ற அளவுக்கு எவ்வாறு நாம் குளிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னால் நறுமணம் பூசிக்கொள்வது, அத்தர் போன்ற வாடைகளை பூசிக்கொள்வது, இவைகள் எல்லாம் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் இவ்வாறு மீகாத்திலே நாம் போய் குளித்து விட்டு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் இந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். நறுமணம் பூசுகின்றது என்று சொல்வது இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டும். சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நம்ம போய் குளிச்சுட்டோம்னு சொன்னா தலையை துடைக்க முடியாது, உடம்பை துடைக்க கூடாது, அவ்வாறு இஹ்ராம் துணி எடுத்து மேல மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவ்வாறு சட்டம் இல்லை. அன்பான சகோதரர்களே, நன்றான முறை நீங்கள் நல்ல தலையை தொலைத்துக் கொள்ளுங்க, உடம்பை நல்லா தொலைச்சு கொள்ளுங்க, என்ன தேய்க்க வேண்டும் என்றால் தேய்ச்சி கொள்ளுங்க, நறுமணங்கள் பூச வேண்டும் என்றால் பூசிக்கொள்ளுங்க. அதற்கு பின்னால் இஹ்ராத்தை நாம் மேலே வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் சில விடயங்கள் ஹராமாக்கப்படுகிறது. இஹ்ராமுடைய என்று சொன்னால் ஆண்களுக்கு தைத்த ஆடை எதுவும் அணியக்கூடாது. வெறுமனே 2 துண்டு நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கின்றோம்.
அதில் ஒரு பெல்ட்டை மாட்டிக்கொள்வாங்க, ஒரு செருப்பை போட்டுக்கொள்வாங்க. அந்த பெல்ட்டில் ஸ்லீப்பரில் அது தையல் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அது உடுப்பாக கணிக்கப்பட மாட்டாது என்று நமக்கு பெரியோர்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள். என்றாலும் அன்றைய மக்கள் முன்னோர்கள் அவைகளையும் தவிந்து கொண்டார்கள். எனவே பெண்களுக்கு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்ராம் என்ற ஒரு விசேஷமான உடை கிடையாது. இஹ்ராம் என்ற ஒரு விசேஷமான உடை அவர்களுக்கு கிடையாது. வலிமையாக அவர்கள் எந்த ஆடைகளை அணிந்து கொள்கின்றார்களோ அந்த ஆடைகளை அழகான விதத்திலே, நல்ல விதத்திலே அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அவயங்கள் வெளிப்படுகின்ற விதத்திலே, அல்லது இன்று மார்க்கம் என்ற அடிப்படையிலே அல்லது ஒழுக்கம் என்ற அமைப்பிலே சில ஆடைகள் அணியப்படுகின்றது. ஆடை அணிந்தும் என்ன செய்கின்றார்கள்? நிர்வாணமாக இருக்குகின்றார்கள். எனவே இந்த விடயங்களை பெண்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் அணிகின்ற ஆடைகள், உடுத்துகின்ற அபாயாக்கள், உடுத்துகின்ற உடைகள் எவ்வாறு அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்நிய ஆண்கள் அதை பார்த்து ரசிக்க கூடியதாக, தன்னுடைய அவயங்கள் வெளிப்படுகின்ற விதத்திலே தங்களுடைய ஆடைகளை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. விசேஷமான இந்த முக்கியமான ஒரு பயணத்துக்காக நாம் செல்கின்றோம். பாவங்கள் தவிக்கப்பட வேண்டும், பாவங்கள் பிழை பொறுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அவ்வாறான ஆடைகளை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீகாத்துக்கு நாம் போய் சென்று அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இவ்வாறு இஹ்ராத்தை கட்டி விட்டோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே இருந்து முதலாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை தல்பியா. தல்பியாவுடைய சிறப்பு எல்லாம் முன்னால் பேசி அதில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. தல்பியாவை நாங்கள் எந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே போக வேண்டும். தல்பியாவை சொல்லி முடித்ததன் பின்னால நாம் என்று அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு, மக்காவுக்குள்ளே சென்று நுழைந்து அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு நுழைகின்ற வரைக்கும் தல்பியாவை சொல்லிக்கொண்டே செல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இவ்வாறு இதுக்கிடையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, இஹ்ராத்தை கட்டி முடித்ததன் பின்னால சில விடயங்கள் ஹராமாக்கப்படுகிறது. ஹலாலான விடயங்கள் தான் அந்த இஹ்ராத்தின் மூலமாக ஹராமாக்கப்படுகிறது. எவ்வாறுன்னு சொன்னால், நாம் இஹ்ராத்தை கட்டியதன் பின்னால மேல நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடாது? அத்தர்கள் பூசிக்கொள்ளக்கூடாது, வாசனை திரவியங்கள் தடவை கொள்ளக்கூடாது. அதே போன்று கணவன் மனைவி ஒன்று சேருவது என்று சொன்னால் இல்லறத்தில் ஈடுபடுவது அல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கூட பேசக்கூடாது. மனிதனுக்கு இச்சையை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கூட அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்ராத்துக்கு பின்னால தலைகள் வாருவது, தலை சீவுவது அல்லது முடிகளை கத்தரிப்பது, இவைகள் எல்லாம் இஹ்ராத்துக்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டும். இஹ்ராத்துக்கு பின்னால் இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்படுகிறது. தெரியாத்தனமாக நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், முடிகள் விழுந்து விட்டது என்று சொன்னால், அல்லது நாம் ஏதேனும் கத்தரித்து விட்டோம் என்று சொன்னால், அங்கே இஹ்ராத்துக்கு பாதகம் ஏற்படுகின்றது. அதுக்குரிய தெண்ட குத்தங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றோம். இவைகளை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குளித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நன்றாக தலையை சீவிக் கொள்ளுங்கள். கத்தரிக்க வேண்டுமா? குளிப்பதற்கு முன்னால் நீங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நகங்களை கடிக்கக்கூடாது, அல்லது நகங்களை வெட்டக்கூடாது, நகங்களை பிக்கக்கூடாது. இஹ்ராத்துக்கு பின்னால் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். அதே போன்று வேட்டை பொருள்களை வேட்டையாடுவது, அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய மரம் மட்டையில் இருந்து ஏதேனும் பிக்குவது, அதோட இலைகளை பிச்செடுப்பது, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வந்து விட்டான் என்று சொன்னால், பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஆரம்பமாக காபத்துல்லாவை காணும் பொழுது கேட்கப்படும் துஆ கபூல் செய்யப்படும், எந்தவித திரையும் இல்லாமல் என்று உலமாக்கள் சொல்லி தந்து விட்டார்கள். என்றாலும் லட்சக்கணக்கான நபிமார்கள் திரண்ட இடம், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் இறங்கிய இடம், அதே போன்று எத்தனையோ முத்தகீங்கள் நபிமார்களுடைய பாதங்கள் பட்ட இடம், அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய பாதத்தையும் வைப்பதற்கு அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த நசீபை நாங்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை பரிபூர்ணமான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் போய் அந்த காபாவை காணும் பொழுது தலைவர் சொல்லி தந்தது போல, யா அல்லாஹ், நாளை கியாமத்திலே எமக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்ற துஆவை கேட்டுக்கொள்வதோடு, பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் நல்லடியார்களும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே எதை எதையெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம்.
அதே போன்று அவர்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்தையும் நாங்கள் விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்ற துஆவையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் அனைத்து விடயங்களும் உள்ளடங்கி விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது உலகத்துக்கும் ஆகிராவுடைய வெற்றிக்கும் கேட்டார்கள். எனவே நாம் தேவையான அளவான துஆக்கள் எல்லாத்தையும் கேட்டாலும் அந்த துஆவையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால பேரன்மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ள நுழைஞ்சதற்கே நாங்கள் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பது ஏனைய பள்ளி வாசல்களுக்கு தான் அந்த சட்டம். தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகின்றது. பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்துட்டோம்னு சொன்னால் காணிக்கை 2 ரக்காத் தொழ வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாளையில இமாம் மிம்பர்ல குத்பா ஓதி கொண்டிருந்தாலும் நீங்கள் வந்து அவ்வாறு அமர்ந்து விடார்கள். அவசரமாக 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு நீங்கள் அமருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தஹியத்துல் மஸ்ஜித். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு, அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு தஹியத்துல் மஸ்ஜித் கிடையாது. அங்க போய் வக்துடைய நேரமாக இருந்தால் நம்ம தொழுகையை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளிக்காக வேண்டி காணிக்கையை தொழுகின்றேன் என்று அந்த காணிக்கை தொழுகை அங்கே கிடையாது. அந்த பள்ளிக்கு என்ன தஹியா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு தஹியா காணிக்கை எதென்று சொன்னால் தவாஃப் செய்கிறது. நாம் போயிட்டோம் சொன்னால் வக்தாக இருந்தால் தொழுது கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் நேரடியாக நாங்கள் தவாஃபுக்கு சென்று விட வேண்டும். தவாஃபுக்கு சென்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜருல் அஸ்வத் இந்த கல்லை பற்றி முன்னால் பேசின உலமாக்கள் தெளிவுபடுத்தினார்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதன் காரணத்தினால் நான் முத்தமிடுகின்றேன். லா தன்ஃபஉ வலா ததுர், மனிதனுக்கு எந்தவித பிரயோஜனத்தையும் கொடுக்கவும் முடியாது, எந்தவித தடங்களையும் உனக்கு செய்யவும் முடியாது. இந்த கல்லை பார்த்து யார் சொல்கின்றார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், லவ்கான நபியும் மின் பஅதி லகான உமர், எனக்கு பின்னால ஒரு நபி வருவதாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு தகுதியானவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாவில் அல்லாஹ் பேசுகின்றார் என்று சொன்னான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை எதை நினைத்தார்களோ இவைகளை அல்லாஹ் சட்டமாக குர்ஆன் ஆயத்துக்களை இறக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் இருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காம் இப்ராஹிம் சொன்னால் நாம் எல்லாம் வந்து பார்க்கின்றோம், காபத்துல்லாஹ் பக்கத்தில் ஒரு கூடு கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு கல் இருக்குகின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கால்பாதங்கள் பதிந்திருக்கின்றது. இதுதான் மக்காம் இப்ராஹிம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை மாத்திரம் மட்டும் நாங்கள் விளங்கக்கூடாது. சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல்லு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. அவர்கள் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது, கட்டும் பொழுது அவர்களுக்கு மேலே செல்வதற்கு ஒரு லிப்டை போட்டு அந்த கல்லு அவ்வாறு உயர்த்தி கொடுத்தது. சரித்திரத்தை படிக்க வேண்டும், கட்டுக்கதைகள் அல்ல, ஆதாரபூர்வமான செய்திகள். யாருக்கும் ஆதாரங்கள் தேவை என்றால் தருவதை காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரனே, காலம் அப்படி கேட்டால் ஆதாரம் பேசுறாங்க. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மேலே ஏறி அந்த காபாவை கட்டும் பொழுது அவர்களுக்கு உயர்த்தி கொடுத்தது அந்த கல்லு. கீழே இறங்கும் பொழுது தானாக இறங்கிக் கொண்டது. சாதாரண ஒரு கல்லு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கால்பாதம் பதிந்திருக்கின்றது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நின்ற இடம் என்று சொல்கிறானே, இந்த இடத்துல தொழக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கினா நல்லா இருக்கும் என்று அவங்க சிந்திக்கின்றாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்து இருக்கு, வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. அல்லாஹ் உடனே ஆயத்தில் யாருடைய சிந்தனை அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கின்றார்கள். வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நின்ற இடத்தை உங்களுடைய தொழுகை இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இதனால தான் உம்ரா செஞ்சாலும் ஹஜ்ஜி செய்தாலும் அதற்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவது கட்டாயம். தவாஃபுடைய தொழுகை எதற்கு பின்னால் தொழ வேண்டும்? மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கால்பாதத்துக்கு பின்னால் அந்த பக்கத்தில் இருந்து தொழ வேண்டும். அல்லாஹ் சட்டமாக வைக்கின்றான். யார் சிந்தித்தார்கள்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்ததை அல்லாஹ் ஆயத்துக்களை இறக்கி குர்ஆனிலே அதை பதித்து சட்டமாக வைத்திருக்கின்றான். ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் எல்லாம் தங்களுடைய அவயங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அவர்கள் மறைக்கக்கூடிய இடங்களை எல்லாம் திறந்து கொண்டு அவர்கள் உலாவத் தொடங்கினார்கள். இப்பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கின்றார்கள், இவ்வாறு ஒரு மறைப்பை பெண்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடாதா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்குகின்றான்.
உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தனையின் பிரகாரம் அல்லாஹ் எத்தனை ஆயத்துக்களை இறக்கி வைக்கின்றான். எனவே ஏன் இதை சொல்ல வருகின்றேன் சொன்னால், இன்று நாம் எல்லாம் சொல்லுகின்றோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹதீஸ் சொல்றாங்க, ஹஜ்ருல் பார்த்து கல்லே ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, அதனால தான் நானும் முத்தமிடுறேன், இல்லைன்னு சொல்லி நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜருல் அஸ்வதுடைய சிறப்பை எனக்கு முன்னால் பேசின ஹஜரத்தை தெளிவுபடுத்த நம்ம ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தாலும் தெளிவுபடுத்தல. அன்பான சகோதரர்களே, மக்காவுடைய சிறப்புகளை பேசுவதுன்னு சொன்னால் 10 நிமிஷம் அரமணித்து ஹஜரத்தை பேசுங்கன்னா என்னத்தை பேசுது? அன்பான சகோதரர்களே, உம்ராவுக்குள்ளே பூதல்ல, இன்னும் விஷயங்களை தெரியணும். அப்ப அவங்க சொல்றாங்க, கல்ல பார்த்து லா தன்ஃபஉ வலா ததுர், உனக்கு எந்த பிரயோஜனம் மக்களுக்கு அளிக்க முடியாது, அதே போன்று எந்த தடங்களையும் மக்களுக்கு உனக்கு அளிக்க முடியாது, நீ வெறுமனே ஒரு கல்லு என்று யாரு சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. பின்னால் அலிநாயகம் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இருக்கிறாங்க. உடனே என்ன செய்றாங்க? அந்த வார்த்தையை சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதுகுல தட்டுறாங்க. திரும்பி பார்க்கிறாங்க, யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. சொல்றாங்க, யா உமரே, அவ்வாறு அல்ல, இந்த கல்லு மனிதனுக்கு நாளை கியாமத்திலே பரிந்துரையாடக்கூடியதாக இருக்குகின்றது. லஹு லிசானும் வ ஷஃபதைன், அந்த கல்லுக்கு ஒரு நாவும் 2 உதடுகளும் இருக்குகின்றது. எந்த மனிதன் அதை தொடுகின்றானோ அல்லது முத்தமிடுகின்றானோ அல்லது கையின் மூலம் அவன் சைக்கினை செய்கின்றானோ அனைத்து மக்களுக்கும் நாளை கியாமத்தில் பரிந்துரையாடும். அபூ முரலிதான் சொல்றாங்க, லௌலா அலியுன் லஹலக உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லைன்னு சொன்னா உமர் வழிகேட்டில் வைத்திருப்பாங்க. யாரு சொல்றாங்க? அவங்களோட சிந்தனையின் பிரகாரம் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வச்சான். அப்பேற்பட்ட சிந்தனைவாதி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லௌலா அலியுன் லஹலக உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு இல்லைன்னு சொன்னால் உமர் ஹலாக்காக இருப்பார், வழிகாட்டு ஆகி போயிருப்பார். எந்த விடயத்தில் சொன்னார்கள்? ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் சிஃபத்துக்களை சொல்லும் பொழுது அது சொர்க்கத்திலே இருந்து வரவழைக்கப்பட்ட கல்லு. அஷத்து பயாதும் மினல் லபன், பாலை விடவும் மிகவும் வெண்மையாக இருந்தது. மக்கள் தொட்டு தொட்டு, மக்கள் முத்தி முத்தி, மக்கள் சைக்கினை செய்து செய்து அவருடைய பாவங்கள் பொறுக்கப்பட்டதின் காரணத்தினால் ஹஜருல் அஸ்வத் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ அற்புதங்களை தாங்கியது அந்த ஹஜருல் அஸ்வத். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அழியாத சின்னம். எத்தனையோ சரித்திரங்களை அடைக்கும் கொண்டு போகலாம். ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றி சொல்கின்றதுன்னு சொன்னால் அவனுடைய விலையை யாருக்கும் மதிக்க முடியாது. எத்தனை கோடி டாலர் யாருக்கும் சொல்ல முடியாது. விலை மதிப்பட்ட ஒரு கல்லு. அந்த புனித்துவத்தை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நெருப்பிலே போட்டு விட்டார்கள் சொன்னால் குளிர்ச்சியாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ், புரிய வேண்டும். வெறுமனே ஹஜருல் அஸ்வதை பார்க்கின்றோம், கையை உயர்த்துகின்றோம், சலாம் சொல்கின்றோம் என்பது மாத்திரம் என்பது கூடாது சகோதரர்களே. புரிந்து செயல்பட வேண்டும். அதை விளங்கி நாம் அந்த அமலை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்தில் ஹஜருல் அஸ்வத் நமக்கு சாட்சி சொல்லும். அதே போன்று அதை யாருனாலும் திருடிக் கொண்டு போக முடியாது. 36 தடவைகள் திருடப்பட்டது ஹஜருல் அஸ்வத் கல்லு என்றாலும் அதை ஒரு மனிதன் திருடிக் கொண்டு போய்விட்டான் சொன்னால் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவனாகவே திருப்பி அதை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைக்கக்கூடிய தன்மையை உடையது ஹஜருல் அஸ்வத் கல்லு. இதே போன்று அந்த விஷயங்களை சொல்லுவதென்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம், ஒரு மணி நேரம் பேசலாம். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்ல சர்வசாதாரண கல் அல்ல. இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகின்றது அது ஒரு சாதாரண கல், முறைதான் எப்படி சொன்னாங்க, அதனால நாம போய் என்ன செஞ்சு கொள்ள கூடாது, ரொம்ப அலட்டிக் கொள்ளக்கூடாது, இப்படி செய்யுங்க, அவ்வளோ சொல்லிட்டா போதும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. புனிதத்துவங்கள் பேணப்பட வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறு 7 தவாஃப்கள் செய்யப்பட வேண்டும். தவாஃப்கள் செய்யப்படும் பொழுது இந்த மூலையில் ருக்குனுல் யமானி, ஹஜருல் அஸ்வத், ருக்குனே இராக், ருக்குனே ஷாம், இவ்வாறு 4 திசைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னால அரைவட்ட கல் ஹஜர் இஸ்மாயில், ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய அந்த அரைவட்ட கல்லுக்கு பெயர் மிசாபே ரஹ்மா. அந்த கஅபாவிலே இருந்து தண்ணிகள் வடிந்தோடக்கூடிய பீலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அந்த மிசாபுர் ரஹ்மானிடத்திலே இருந்து கையேந்துகின்றார்களோ அவருடைய துஆக்கள் எந்தவித தடையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் அந்த தங்க பீலி, தண்ணீர் வடிக்கக்கூடிய இடம்.
சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. காபத்துல்லாவோட தண்ணீரோடு இருக்கான்னு ஒரு பீலியை மாட்டி வச்சுக்கிறாங்க என்று. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே விளங்க வேண்டும். அந்த அரைவட்ட கல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், யார் காபாவுக்குள்ளே தொழுவதற்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அரைவட்ட கல்லுக்குள்ளே தொழுது கொள்ளட்டும். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் காபா திறந்து தர சொல்லுங்க, உள்ள போய் தொழணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா நாயே ரலியல்லாஹு அன்ஹாவே, நீங்க காபாவுக்குள்ள போய் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரைவட்ட கல்லுக்குள்ளே நீங்கள் தொழுது விட்டீர்கள் சொன்னால் காபத்துல்லாவுக்குள்ளே தொழுவதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தாண்டி வந்து விட்டோம் என்று சொன்னால் ருக்குனே யமானி, யமன் திசையை நோக்கி இருக்கின்ற கல்லனை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கின்றோம். 4 திசை, அது யமன் கொண்டு ஹஜருல் அஸ்வத், இராக், ஷாம், இதைத்தான் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அந்த ருக்குனுல் யமானி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு முத்தமிட்டார்கள். தன்னுடைய வாயினால் முத்தமிடவில்லை. வாயினால் முத்தமிட சுன்னத்தும் கிடையாது. இதுக்கு முன்னால் பேச்சு ஹஜ்ரத்தும் தெளிவுபடுத்தினாங்க. அதற்காக நாங்கள் மண்டி அடித்துக் கொண்டு அதை முத்தமிட வேண்டும் என்று சொல்லி நெருங்கி கொண்டு போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான சகோதரர்களே, அதை நாங்கள் தொட்டு அவ்வாறு முத்தமிட்டுக் கொண்டால் அந்த சுன்னத்தை நமக்கு கிடைக்கின்றது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி நீங்க முத்தமிட்டுக் கொள்ளுங்க. அந்த இடத்துடைய சிறப்பை சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லாவை கட்டியவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் தன்னுடைய கரத்தினால் கட்டிய மூளை இந்த மகாம் இப்ராஹிமும், அந்த மூளை ருக்னே யமானியும் இந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இடமும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்திலே எந்த ஒரு மனிதன் ருக்னுல் யமானியை அடைந்து விட்டானோ அந்த இடத்திலே 70 மலக்குகள் அவனுக்காக வேண்டிய துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் உம்ரா செய்கிறார்களோ, யாரெல்லாம் தவாப் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் 70 மலக்குகள். மேலும் 70,000 மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி பிழை பொறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதனால் தான் அந்த ரெண்டுக்கும் இடையில நீங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆ ஓதுங்க. என்ன ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு சொன்னா உலகத்தையும் ஆখিরাத்தையும் ரெண்டையுமே அல்லாஹ் எனக்கு அழகாக்கி தந்துடுவாயாக என்று அந்த உலகத்தையும் ஆখিরাத்தையும் கேட்கக்கூடிய துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துக்கு சொல்வதென்றால் எத்தனையோ சான்றுகள், எத்தனையோ சரித்திரங்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை அருமை சஹாபாக்கள் நிரூபித்தார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போவதற்கு நேரம் கிடையாது. எனவே சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்திலே விலாவாரியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாங்கள் 7 சுத்துக்களை சுற்றிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் தவாஃப் முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் நாம் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால போய் 2 ரக்காத்துக்கு தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்திலையும் முதலாவது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓத வேண்டும். மக்காவில் நாம் எதெல்லாம் தொழுகின்றோமோ, தவாஃபுடைய சுன்னத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய நஃபில்களாக இருந்தாலும், அந்த சுன்னத்துக்களிலே குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதுவது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் பதிந்த 2 சூறாக்கள். குல் ஹுவல்லாஹு அஹதுடைய அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்றான். அதே போன்ற குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவங்கள் நிறைய புதைந்து கிடக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை, அந்த சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டார்கள் என்று எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை முடித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செல்வதற்காக வேண்டி செல்வதற்கு முன்னால ஜம்சம் தண்ணீரை அருந்த வேண்டும். ஜம்சம் தண்ணீருடைய சிறப்புகளை ஹஸரத்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜம்சம் தண்ணி எந்த நோக்கத்தோட குடிக்கிறீங்க அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். கைரு மாயின் அலல் வஜ்ஹில் அர்த் மாஉ ஜம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களையும் மிகவும் சிறந்த நீர் ஜம்சம் தண்ணீர். எந்த மினரல் வாட்டராலையும் அந்த ஜம்சமுடைய தன்மையை அடையலாது. எத்தனை வருஷம் நீங்க ஒரு கேன்ல தண்ணியை பிடிச்சி வச்சாலும் யாருக்கும் சொல்ல முடியாது ஜம்சம் தண்ணீர் பழுதாகி போயிட்டது, வீணாகிவிட்டதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வேற எந்த தண்ணீரையும் வைக்க முடியாது, கிருமிகள் உண்டாகிவிடும். அப்பேற்பட்ட பெரும் பெரும் அற்புதங்களை தாங்கிய அந்த தண்ணீர் ஜம்சம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை குறைஷிகளுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறார்கள்.
அந்த சந்தர்ப்பத்திலே பரவலாக இஸ்லாம் இருக்கவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரும் வீரர், அவரும் மறுபக்கத்தில் இருக்குகின்றார். அபூ ஜஹில் குறைஷிகளுக்கு தலைவன், அவனும் ஒரு பக்கமாக இருக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதோ ஒரு சஹாபாக்கள் மிகவும் இரகசியமான முறையிலே இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து உரைக்குகின்றார்கள். ஏதோ நாம் வணங்குகின்ற அந்த சிலைகள் எல்லாம் மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், ஒரே இறைவன், ஏகத்துவத்தை எடுத்து ஓதுகின்றார்கள். இப்பொழுது அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு முன்னால இவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுவது. அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மிகவும் குத்தி கூர்மையான ஒரு சஹாபி. இந்த விஷயம் அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க சொல்றாங்க, தன்னுடைய சகோதரர் அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல, அப்ப அந்த தன்னுடைய சகோதரன் அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, நீங்க மக்காவுக்கு போய் முஹம்மது என்பவர் வந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை முஹம்மதுன்னு சொன்னா ஸலவாத் சொல்லுங்க, வாய் குளிர சொல்லணும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதன் என்னுடைய பெயரை முஹம்மது என்று சொல்லப்பட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படிக்கு ஏறும் பொழுது பதுஆ செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆமீன் சொன்னார்கள். எனவே ஏன் உலோபித்தனம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் ஸலவாத் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஏகத்துவத்தை எடுத்து ஓதுகின்றார்கள் என்ற செய்தி அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. தன்னுடைய சகோதரனை அனுப்புகின்றார். அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், வந்து உற்று நோக்குகின்றார்கள், குறைஷிகளிடத்திலே விசாரிக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நபித்துவத்தின் பிரகாசம் அவருடைய முகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் குறைஷிகளிடத்தில் விசாரிக்கின்றார்கள். சிலர்கள் சொல்கின்றார்கள் அவர் ஒரு ஷாயிர், அவர் ஒரு பாடகர், ஒரு புலவர். சிலர்கள் சொல்கின்றார்கள் அவர் ஒரு மஜ்னூன், அவர் ஒரு பைத்தியம் பிடித்தவர். இன்னும் சிலர்கள் சொல்கின்றார்கள் அவர் ஒரு கذாபு, பொய்களை சொல்லக்கூடியவர். இவ்வாறு பலவிதமாக மக்கள் சொல்கின்றார்கள். அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுற்று பார்க்குகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து எந்த பொய்யும் வந்ததாக அவர்களுக்கு விளங்கவில்லை. சூனியத்தை கொண்டு மக்களை பிரிக்கத்தான் முடியும், ஒன்று சேர்க்க முடியாது. பிரிந்து கிடக்கின்ற மக்களை ஒன்று சேர்க்குகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பேற்பட்ட விடயங்களை கண்ணுற்று விட்டு தன்னுடைய சகோதரன் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கின்றார்கள், நீங்கள்லாம் சொல்கின்ற மாதிரி ஒரு மனிதர் அல்ல, அவருடைய முகத்திலே நபித்துவத்தின் ஒளி அவ்வாறு வீசிக்கொண்டிருக்கின்றது, எந்த குறையும் நான் காணவில்லை. அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள் ஹரத்துக்குள்ளே, மக்காவுக்குள்ளே வந்து 14 தினங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 14 தினங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணுடுகின்றார்கள். இவருடைய கொள்கை உண்மைதானா? இவர் இப்பேற்பட்ட அம்சத்திலே உள்ளவர் தானா? உண்மையை உரைக்கக்கூடியவர்கள் தானா? சாதிகுல் அமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்துவம் பெறுவதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று சிறப்பு பெயரை எல்லாம் அடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயிலே பொய்யை சொல்வார்களா? எனவே 14 தினங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுடுகின்றார்கள். ஏன் இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், அவர்கள் சொல்கின்றார்கள், நான் 14 தினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்ணுடுகின்றேன், ஆனால் நான் எதையும் சாப்பிடவில்லை. 14 தினங்களாக இரவும் பகலுமாக அவர்களை கண்ணுற்று கொண்டே இருந்தேன், நான் எதையும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் எனக்கு சாப்பாடாக கொடுக்கப்படவில்லை. 14 நாங்கள் எவ்வாறு நான் உயிர் வாழ்ந்தேன் தெரியுமா? மா ஜம்சம், ஜம்சம் தண்ணீரை மாத்திரம் தான் நான் 14 தினங்களாக அருந்தி ரசூலுல்லாஹ்வை கண்காணித்தேன். நான் பாலாக நினைத்து குடித்தேன், பாலுடைய சக்தி எனக்கு கிடைத்தது. உணவாக நினைத்து குடித்தேன், பசி தீர்ந்தது. எனக்கு இவ்வாறு மயக்கமாக வருகின்றது. மருந்தாக நினைத்து குடித்தேன், மருந்தாக மாறியது. 14 தினங்கள் ஜம்சம் தண்ணீரை அருந்திவிட்டு இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹரத்துக்குள்ளே வருகின்றார்கள். ஒரு மனிதர் நீண்ட நாட்களாக அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போகின்றார்கள். என்ன மனிதரே, நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்கின்ற என்ன விடயம் என்று கேட்கின்றார்கள். இப்பொழுது அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி நான் விசாரிக்க வந்தேன்,
ஆனால் அவர்களை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து நான் இவ்வாறு இருந்து கொண்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று கேட்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு போகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தை பொறுத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து சக்திய தீனுல் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் 14 தினங்கள், 1-2 தினங்கள் அல்ல, எதையும் சாப்பிடாமல் ஜம்சம் தண்ணீரை மாத்திரம் அருந்தினார்கள் என்று சொன்னால் ஜம்சமுடைய சிறப்பை சிந்தித்து பாருங்கள். பசிக்கு உணவாக, நோய்க்கு நிவாரணியாக, தாகத்துக்கு மனிதனுக்கு தாகத்தை தீர்க்கும் ஒரு பானமாக, எந்த நோக்கத்தோடு மனிதன் குடிக்குகின்றான் அந்த நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கப்படும். சொன்னாங்க. அதே போன்று நமது முன்னோர்கள், நமது ஆபாக்கள் என்ன செய்கின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்ல காலத்தால் முந்தியவர்கள், தக்வாவால் எங்களை விடவும் மிகவும் மேலோங்கியவர்கள், அதே போன்ற அறிவு ஆற்றலால் நம்மை விடவும் மிகவும் மேலோங்கியவர்கள், விலாயத்தை அடைந்த வலிமார்கள், இவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ஜம்சமை குடிக்கும் பொழுது, ஏனென்று சொன்னால் நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே அமர்த்தப்பட்டு நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நேரத்திலே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு தாகம் மனிதனுக்கு வரும். எவ்வாறு சொன்னால் அந்த மஹ்ஷர் மைதானம் செம்பினால் உருக்கப்பட்டு தயாராக்கப்பட்ட தரை, அதிலே அமர்த்தப்படுவோம். எங்களுடைய பாவச்செயலுடைய எண்ணிக்கைக்கு அவர்களுக்கு வியர்வை இருக்கும். சிலர்கள் அதிலே நீந்தி கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தாகிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தாகம் வரும். கடல்ல இருக்கக்கூடிய முழு நீரையும் அருந்தினாலும் அவனுடைய தாகம் தீராது. எப்பொழுது? மஹ்ஷருடைய வேளையிலே. இப்பொழுது நமக்கு முன்னோர்கள் சொல்லித் தருகின்றார்கள், எந்த நோக்கத்தோடு குடித்தாலும் ஜம்சமுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். எனவே நீங்கள் ஒரு முறை அந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுது, யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே ஏற்படக்கூடிய தாகத்தை விட்டும் இந்த ஜம்சமை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் தாகம் தீர்த்து விடுவாயாக. அல்லாஹ் அப்பேற்பட்ட நசீபை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த துஆவை கேட்டவர்களாக ஜம்சம் நீரை அருந்த வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இவ்வாறு பல சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போன்ற அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜம்சம் தண்ணீரை நிறைய குடிக்க வேண்டும், வயிறு பிடைக்க குடிக்க வேண்டும். குடித்துவிட்டு இவ்வாறு சஃபா மர்வாவுக்கு நாங்கள் சை செய்ய வேண்டும். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செல்வதற்கு சென்றதற்கு பின்னால அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபா மலையிலே ஏறி இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் ومن حج البيت واعتمر فلا جناح عليه ان يطوف بهما ومن تطوع خيرا فان الله شاكر عليم என்ற ஆயத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். வழிகாட்டியாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வருகின்றேன். என்னை பின்தொடர்ந்து வந்தீர்கள் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் நான் சொல்லித் தருவேன். எனக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் சென்ற வருடங்கள் உம்ராவுக்கு போயிட்டு வந்த உம்ராவை செய்த மக்கள் எல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ விஷயங்களை தெரிந்து கொண்டாங்க, நல்ல முறையில் செஞ்சாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாடமாக்கிக் கொள்ள முடியவர்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர் தனிப்பட்ட முறையில் தாராளமாக செய்து கொள்ளலாம். அவ்வாறு தெரியவில்லை என்று சொன்னால், மக்கள் என்னுடன் சேர்ந்து வந்தார்கள் என்று சொன்னால், அந்த புனிதத்துவங்களை உங்களுக்கு நான் ஊற்றி அந்த விதத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த உம்ராவை செய்வதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து தர வேண்டும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு சஃபா மலைக்கு மேலே நின்று ஒரு துஆவை கேட்க வேண்டும். அந்த கிப்லாவின் திசையை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு இவ்வாறு நாம் என்ன செய்ய வேண்டும், சஃபா மருவிலே இருந்து இவ்வாறு தொங்கோட்டத்தை ஆரம்பித்து இவ்வாறு மருவாவிலே முடிக்க வேண்டும். கடைசியாக இவ்வாறு 7வது முறையாக மருவாவிலே முடித்துவிட்டு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மருவா மலையிலே மனிதன் கேட்குகின்ற துஆக்கள் எந்தவித தடையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகின்றது. உம்ரா முடிக்கக்கூடிய கட்டம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அல்லாஹ், இதை எமது வாழ்க்கையிலே முதலாவதாகவும் கடைசியாக ஆக்கிவிடாது. நமது வாழ்க்கையிலே பல தடவைகள் இதை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக என்ற துஆவை நாங்கள் கேட்க வேண்டும். அதே போன்று யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை நீ தந்தாயோ, யார் யாருக்கெல்லாம் நீ இதை கொடுக்கவில்லையோ யா அல்லாஹ், அனைத்து மக்களுக்கும் இதை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக என்ற துஆவை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கிடையில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தவாஃப் செய்கின்ற நேரத்தில் உது முறிந்து விட்டதுன்னு சொன்னால், தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டதுன்னு சொன்னால், உது முறிந்ததற்கு பின்னால் தவாஃப் செய்ய முடியாது. எனவே ஒரு மனிதர் உதாரணத்துக்கு 2வது சுற்றில் அவர் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கும் உது முறிஞ்சிருச்சு. இப்போ அவர் போய் என்ன செய்யணும், உலுவை செஞ்சுட்டு வந்து ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விட்ட இடத்துல இருந்து 2 தவாஃபை முடிச்சுட்டாருன்னு சொன்னால் 3வது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கலாம்.
இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். ஆனால் சஃபா மருவாவிலே சையோடும் பொழுது வுலு முறிந்து விட்டதுன்னு சொன்னால் வுலுவுடன் இருப்பது ஏற்றம். வுலு முறிந்தாலும் சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் பாத்ரூமுக்கு போனால் ரொம்ப தூரம் போவோம், ரொம்ப கஷ்டம், நேரம் எடுத்துடும். அதனால சஃபா மருவாவில் வுலு முறிந்து விட்டதுன்னு சொன்னால் நம்ம வுலு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இதை முடித்துக் கொண்டு அன்பான சகோதரர்களே, உம்ராவை முடித்து விட்டோம் என்று சொன்னால், கடைசியாக மருவாவிலே நின்று துஆவை செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம உம்ராவில் முக்காவாசி முடிஞ்சு. கடைசியாக நம்முடைய தலையை சிதைத்துக் கொள்வது, இந்த முடியை நாங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த முடியை நாங்கள் கலைந்து விட்டோம் என்று சொன்னால் உம்ரா பரிபூர்ணமாகி விடுகின்றது. எதையெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ, உலகத்தில் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது ஹராம் தான். உம்ராவின் மூலமாக ஹெராத்தின் மூலமாக எவையெல்லாம் ஹராமாக்கப்பட்டது, மனம் பூசிக்கொள்வது, கணவன் மனைவி ஒன்று சேருவது, பேசுவது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவைகள் ஹலாலாக்கப்படுகின்றது. தஹல்லுல்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஹராத்திலிருந்து இவர் கலந்துடுறாரு. அப்போ ஒரு மனிதன் உம்ரா இவ்வளவுதான். இதை நாங்கள் சிறப்பான முறையில் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உம்ராவுக்குரிய விஷயங்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மகாம் இப்ராஹிம் பின்னால் 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்கள் துவா கேட்கும்போது அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போன எங்களுடைய குடும்பத்தை ஆக்கி வைப்பாயாக. ஏனென்று சொன்னால் இறைவனுக்கு கட்டப்பட்ட ஒரு தலைவர், ஒரு மனிதன் தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, இவ்வாறான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கண்குளிர்ச்சியாக நீ கொடுத்தாயோ அதே போன்ற ஒரு கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை எமக்கும் தந்தருள்வாயாக என்ற துஆவை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொல்லி தராங்க, பாபு மக்கா, மக்கா பாபு முல்தஸிம். இன்றைக்கு அந்த பெருசா ஒரு தங்கத்தில் கதவு போட்டு வச்சுக்கிறாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல நின்ற ஒரு மனிதன் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்துல எந்த தடையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகிறது. எத்தனையோ இடத்துல சொல்றாங்க அங்கீகரிக்கப்படுது 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 என்றாலும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடங்களிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு பல சான்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏகத்துவத்தை எடுத்து உரைக்குகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் மிருதுவான மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஏற்றுக்கொண்டாங்க இருக்கிறாங்க. என்றால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபக்கமாக இருக்கின்றார்கள். அபூ ஜஹல் மறுபக்கமாக இருக்குகின்றான். இஸ்லாத்துடைய வலிமை மிகவும் குறைந்ததாக இருக்குகின்றது. மக்களுக்கு மத்தியிலே பரவலாக ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்கின்றார்கள். என்ன துஆவை கேட்டார்கள்? யா அல்லாஹ், உடைய ஏகத்துவம் உலகத்திலே தலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அபூ ஜஹலுக்கு அல்லது உமருக்கு நீ ஹிதாயத்தை வழங்குவாயாக. இதுல முக்கியம் துஆ கேட்டதால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கே கேட்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாபு முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய அந்த தங்க கதவுக்கு கீழால போய் தன்னுடைய நெஞ்சை அந்த இடத்திலே வைத்துக் கொண்டு கேட்டார்கள். அல்லாஹ் எந்தவித தடையும் இல்லாமல் அல்லாஹ் அங்கீகரித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்திலே நான் அபூ ஜஹலுக்கு அல்லது என்ற வார்த்தையை பாவிக்காமல், யா அல்லாஹ் இந்த 2 பேருக்கும் நீ ஹிதாயத்தை கொடு என்று இருந்தால் அபூ ஜஹலுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஜஹலுக்கு இஸ்லாம் தௌஹீத் கிடைக்க வேண்டும் என்பதற்கு 30,000 விடுத்தம் அபூ ஜஹலிடத்திலே சென்றிருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், 1-2 விடுத்தம் அல்ல. அபூ ஜஹலுக்கு ஏகத்துவம் கிடைக்க வேண்டும், சத்திய மார்க்கத்திலே அவன் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தனை 1000 விடுத்தம் ஏகத்துவத்தை எடுத்து உரைத்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்வம், மமதை, நான் என்ற அனானியத்து, இதன் காரணமாக அவன் வழிகேட்டிலே போய்விடுகின்றான். இந்த பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதையெல்லாம் சொல்கின்றேன் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை போய் அந்த கதவிலே சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த துஆவை கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள், இந்த வார்த்தையை நான் அல்லது என்ற வார்த்தையை சொல்லாமல் நான் கேட்டிருந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் 2 பேரையும் இஸ்லாத்துக்கு கொடுத்திருப்பான். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே வருகின்றார்கள். இஸ்லாம் மிகவும் பரவலாக மும்முரமாக, யா ரசூலல்லாஹ், ஏன் தயங்கிக் கொண்டு, ஏன் நாங்கள் ஒளித்துக் கொண்டு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும்? பகிரங்கமாக நாங்கள் வீதிக்கு இறங்குவோம் என்று இஸ்லாம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாத்துக்குள்ளே அவர்கள் நுழைந்ததன் பின்னால
தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே சஃபா மர்வா மலைக்கு மேலே இருந்தது அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே. தாருன் நதுவா இந்த பக்கமாக அபூஜஹலுடைய வீட்டுக்கு பின்பக்கமாக அந்த மலையிலே அவர்கள் ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். தாருல் அர்க்கம்குள்ளே யார் ஒரு 2 சஹாபாக்கள் மாத்திரம் இருந்தார்கள். எப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுள்ளே போய் காலை வைத்தார்களோ இஸ்லாம் மிகவும் பரவலாக உலகத்திலே பரவியது. எனவே பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதையெல்லாம் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இவ்வாறு துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிறைய இடங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வாரி வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் அள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே. குறிப்பாக நாம் வெறுமனே அங்கே போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்பதற்கு போவதல்ல, ஜமாஅத்து தொழுகைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வீணாக்கி கூடாது. ஒரு வக்து தொழுகை ஒரு மனிதன் தொழுதான் சொன்னால் ஒரு ரக்காத்துக்கு 1,00,000. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1,00,000 நன்மை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 56 வருடத்துடைய நன்மை ஒரு ரக்காத்துக்கு அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்கள். ஏன்ற அளவு நாங்கள் அமல்களை செய்து கொள்ள வேண்டும், அல்லது நாங்கள் தவாஃப்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும், அல்லது எதுவும் செய்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் பக்கமாக உட்கார்ந்து அதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. எனவே அப்பேற்பட்ட ரஹ்மத்துக்களை வாரி வழங்கி நல்ல மக்களாக ஆக்குவதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னொரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, உம்ராவை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் 4 நாளோ 5 நாளோ 6 நாளோ மக்கால இருந்து போட்டு என்ன செய்யணும், நாங்கள் ஜியாரத் மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக சொல்கிறது. இன்று சமூகத்தில் இந்த ஜியாரத்தை பற்றி நிறைய கருத்து வேற்றுமைகள். பள்ளிக்கு போங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போனீங்க சொல்லி போங்க, அங்கே போய் ஜியாரத்தெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னா மக்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்து நிற்கிறாங்க. ஏண்டா மக்கள் இஸ்லாத்தை படிக்கல ஒழுங்கா தெரியாது. குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, ஹதீஸை காட்டுறாங்க, இவங்க ஹதீஸ் சொல்கிறாங்க, குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க, எதை சொல்கிறாங்க, எங்கே காட்டுறாங்க, முன்ன காட்டுறாங்க, பின்ன காட்டுறாங்க, நம்ம மக்களுக்கு புரியல. இந்த விதத்தில் இன்றைக்கு இஸ்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபறுகளை ஜியாரத்து செய்வது இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயம். யாருக்கும் ஆதாரங்கள் தேவை என்று சொன்னால் பக்கமாக 1-2 ஹதீஸ்கள் அல்ல, எத்தனை ஹதீஸ்கள் வேணுமா நான் தருவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரம்பத்திலே நான் கபறுகளை போய் ஜியாரத் செய்வதை நான் தடுத்தேன். நஹைத்துக்கும் மின் ஜியாரத்துல் குபூர், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி அருமை சஹாபாக்கு பேத்து கொண்டு தான் நிப்பாட்டிட்டாங்க, போகாதீங்க அப்படின்ட்டு. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனுமதி கொடுத்தாங்க, போங்க. ஏன்னு சொன்னால் அது ஃபைன்னஹு துதக்கிருல் மௌத், உங்களுடைய மௌத்துக்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாயுடைய கபரை தரிசிப்பதற்கு நீ ஒரு வாக்கு தருவாயாக, ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவாயாக. யார்? ஆமினா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தான். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் கூட அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜியாரத்துக்கள் செய்யலாம். கபர்களை ஜியாரத் தரிசிப்பது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்ட விடயம். அதே போன்று ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, திடீரென எழுப்பி பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, பார்க்குறாங்க நடுநிசி இரவு, எங்கே போயிட்டாங்க? அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயிலே அருமை சஹாபாக்களுடைய கபர்களை போய் ஜியாரத்து செய்துவிட்டு துஆ செய்துவிட்டு வருகின்றார்கள். ஆயிஷா நாயகர் அறிவிக்கின்றாங்க, சஹீஹான ஹதீஸ். எனவே பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை பேசுவதுன்னு சொன்னால் தனிமையில் ஒரு தலைப்பு போட்டு பல மணி நேரங்கள் பேச வேண்டும். இது சாதாரணமாக ஒன்று வார்த்தை சொல்லி விளங்கப்படுத்துகிற விஷயம் அல்ல. இல்லை, மக்களுக்கு தெளிவு வேண்டும். சும்மா கூட அதத்தை கூட்டுறா 2 ஹதீஸ் சொல்லி போட்டு சரி முடியுதுன்னு சொல்கிறாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்திப்பாங்க. தெளிவு பெற வேண்டும் அன்பா சகோதரர். மார்க்கத்தில் தெளிவு வேண்டும், கட்டாயம். மார்க்கத்தில் தெளிவு கட்டாயம் பெற வேண்டும். சரியான அடிப்படையிலே நாங்கள் மார்க்கத்தை விளங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே யாருக்கும் விஷயங்கள் தேவை என்று சொன்னால், ஆதாரங்கள் தேவை என்று சொன்னால் தாராளமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பேரன்மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு துஆ கேட்கின்றாங்க. எப்படி கேட்கின்றாங்க? அல்லாஹும்ம ஸக்கில் அலைய சக்ராத்தில் மௌத் வகஃப், அல்லாஹும்ம ஸக்கில் அலைய சக்ராத்தில் மௌத் வகஃபிஃப் அலா உம்மதி. அல்லாஹ் கேட்குறாங்க ஒரு துஆவை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மத்து மீது எவ்வளவு இரக்கம் வைத்தார்கள். உம்மத்து மீது எந்த அளவு அவர்கள் இரக்கம் வைத்தார்கள் சொன்னால், எந்த அளவு துஆ கேட்கின்றான்னு சொன்னால், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸக்கில் அலைய சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ், என்னுடைய சக்ராத்தில் மௌத் எனக்கு மிகவும் கடுமையாக்கி தருவாயாக. சக்ராத்தில் மௌத்த மனிதன் லேசாக்கித்தான் தான் கேட்பாங்க துஆ. சக்ராத்தில் மௌத்த
லேசாக்கித்தான் தான் கேட்கிறான். உம்மத்தி மீது வைத்த இரக்கம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே எவ்வாறு கேட்கின்றார்கள்? அல்லாஹும்ம ஸக்கில் அலைய சக்ராத்தில் மௌத் வ கஃஃபிஃப் அலா உம்மதி, எனது உம்மத்துடைய சக்ராத்து வேதனை எல்லாம் என் மீது சுமத்தி அவர்களுக்கு லேசாக்கி கொடுப்பாயாக. இந்த அளவு இரக்கம் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை கியாமத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா நபிமார்களுக்கும் இடையிலே ஒவ்வொரு மனிதர்களும் ஓடுவார்கள். எல்லா மனிதர்களும் ஓடி ஓடி துஆ செய்யுங்க. யௌம யதுஉ ஆதமும் வ அன்பியா நஃப்ஸி 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 நஃப்ஸியா யௌம யதுஉ கைரு ஹல்கில்லாஹி யா உம்மதி யா உம்மதி அலல் தியா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போவாங்க. அபுல் பஷர் நமக்கெல்லாம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒன்றும் விளங்காது, மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. அல்லாஹ்ட துஆ கேளுங்க, மஹ்ஷர் லேசாக்கி தர சொல்லி கேளுங்க. நஃப்ஸி நஃப்ஸி, அவங்க என்ன காரணம் தான் நினைப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ்ட கேட்கலாது, ஏன்னா அல்லாஹ்க்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். அல்லாஹ் சூரக்கத்தை வச்சு போட்டு இந்த மரத்தை சாப்பிடான்னு சொன்னா நான் சாப்பிட்டு போட்டு அல்லாஹ் தூக்கி வெளியே நாட்டில் என்ன செஞ்சுட்டான், தூக்கி வெளியே வீசி விட்டான். அல்லாஹ்க்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். எனவே இறைவனிடத்தில் எனக்கு மன்றாட முடியாது. அடுத்த நபிகிட்ட போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு முடியாது. என்ன சொன்னா பல பொய்யெல்லாம் நான் அல்லாஹ் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க. அது பெரிய வரலாறு அன்பான சகோதரர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ் சொன்னாங்க. நான் பல சில சந்தர்ப்பத்தில் சில பொய்களை நான் சொல்லியிருக்கின்றேன், அதனால என்ன அல்லாஹ் கேட்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க வாப்பா சிலைகளை செஞ்சு கொடுப்பாங்க, வித்துடுவான்னு சொல்லி சிலை வணக்கம் தலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது இறைவனாக இருக்க முடியாது. என்ன செஞ்சாங்க, அனைத்து சிலைகளையும் உடைத்து எறிந்து விட்டு அந்த பெரிய சிலையுடைய களத்திலே கொடாரியை மாட்டி வைத்தாங்க. இதை பார்த்து போட்டு அன்றைக்கு மக்கள் அந்த காபிரெல்லாம் கேட்குறாங்க, இந்த வேலை யார் செஞ்சுப்பாங்க? இவர் தான் நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து நம்ரூதுடைய முன்னிலையில் வைத்து விசாரிக்கப்படுகிறார்கள். அவர் சொன்னாங்க, நீங்கள் இறைவன் என்று வணங்குகிறீர்கள், அந்த இறைவனிடத்தில் கேளுங்கள். இது பொய் இல்லை அன்பான சகோதரர்களே. இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு தெரிய வந்தது. எனவே அதை வைத்து அவர்கள் சொல்வார், எனக்கு முடியாது என்று. ஆனால் கடைசியாக யார்கிட்டே போவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போனேன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, யா அல்லாஹ் எனக்கு என் உம்மத்துக்கு பிழை பொறுப்பாயாக, எனது உம்மத்துக்கு பிழை பொறுப்பாயாக என்று உம்மத்துக்காக வேண்டி வாதாடிக்கொண்டு வதங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக வேண்டி நாம் சொல்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட இடங்களுக்கு போகும் பொழுது எங்களுடைய ஆடைகளை நாங்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்றேன். ஏன்னா சொன்னா நாங்கள் உம்ராக்கு போறோம், ஹராத் கட்டிட்டு போறோம், அடுத்த வக்துக்கு தொலை போன்னு சொன்னா ஒரு சின்ன டிஷர்ட்டை போட்டு டெனிம் கல்சர் போட்டு போறாங்க, குனிதாங்க கீழே பின்னால் வழங்குது அன்பா சகோதரி. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மனிதன் அவுரத்து வழியான்னு சொன்னா ஒரு தொழுகை முறிஞ்சிடும். அதே போல அசிங்கமான ஒரு பார்வை அடுத்தவன் பார்த்தான்னு சொன்னா பார்க்கிறவன் தொழுகையில் இஹ்லாஸ் இல்லாம போகுது. எனவே நாங்கள் போகக்கூடிய நேரங்களில் ஏன் அளவு நாங்கள் கை நீட்டிய சட்டைகள் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நாங்கள் போய் நிற்கும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு முன்னிலையில் நாங்கள் போய் நிற்கின்றோம்? இன்றைய ஜும்மா பயானுக்கு பின்னால் சொன்ன ஹஸரத் பேசின பயானில் கூட குர்ஆனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொன்னாங்க, ஒரு மலைக்கு மேலே குர்ஆனை எழுதி நாங்கள் இறக்கி வைத்தோம்னு சொன்னால் அந்த குர்ஆனுடைய கனதியை தாங்க முடியாமல் மலை சுக்கு நூறாகி விடும் என்று சொன்னால் அதை தன்னுடைய இதயத்திலே தாங்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மகானை தரிசிப்பதற்காக செல்கின்ற நேரத்திலே வெண்ணிற ஆடைகளை அணிந்து புத்தாடைகளை அணிந்து நறுமணம் பூசி அந்த இடத்திலே போய் சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். எனவே அதே போன அன்பா சகோதரர்களே, ஜன்னத்துல் பக்கீலே எத்தனையோ சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விதத்திலே இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நாங்கள் உம்ராவை சிறப்பாக செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த தௌஃபீக்கை வழங்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுத்தாய் அந்த பாக்கியத்தை நல்ல முறையில் செய்து கொள்ளும் தௌஃபீக் செய்து அருள்வாயாக. எமது குடும்பத்தார்கள் யா அல்லாஹ், நமது முஸ்லிம் சமூகத்து அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நசீபாக்குவாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நிலைமைகள் உனக்கு நீ தெரிந்தவன் ரப்பு யா அல்லாஹ். என்னுடைய நிலைமைகளை நீ ஷீராக்கி ஹைராக்கி வைப்பாயா அல்லாஹ். நாம் எதையெல்லாம் ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் நல்லடியார்களும் எதையெல்லாம் முன்னிடத்திலே கேட்டார்களோ யா அல்லாஹ், அந்த அனைத்தையும் நாங்களும் கேட்கின்றோம். மேலும் அவர்கள் எதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகின்றோம், அந்த அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நாங்கள் முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம். ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ், உன்னுடைய தௌஃபீக்கை அடைந்து கொண்ட மக்களாக நாம் அனைவரும் ஆக்கியார்கள் கூறுவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லிம் அலா ஹபீபிக ஸய்யிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு எல்லோரும் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், நேரமும் இல்லை.
மகரிப் பிறகு ஆரம்பம் செய்திருந்தோம் சொன்னால் கூடுதலாக நேரம் கிடைத்திருக்கும். அது இல்லாமல் நிறைய கருத்துக்களை நம்முடைய உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் பிறகு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் தந்துள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை பயணம் செல்பவர்கள் தயவுசெய்து அசர் தொழுகைக்கு இங்கே வந்துவிட வேண்டும். சரியாக 4:30 இங்கேருந்து வண்டி கிளம்பிவிடும். அதனால் 4:30 மணிக்கு வரும் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு நிற்காதீங்க தயவுசெய்து.